விஜயகாந்த் அவர்கள் உயிர் போகும் முன்னாடி கடைசி ஆசை சொன்ன பிரேமலதாவிடம் அந்த வீடியோ உருக்கமாக வைரலாகி வருகிறது. மருத்துவமனையில் இருக்கும் சிசிடிவி காட்சிகள் இணையதளத்துல அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. அதுல விஜயகாந்த் உயிர் போகும் நேரத்துல பிரேமலதா அவங்கள்ட்ட என்னமோ சொல்லியிருக்காரு. அந்த செய்தி தான் இப்போது அதிகமாக பேசும் பொருளாக மாறி இருக்கு. வாங்க என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். விஜயகாந்த் அவருக்கு மட்டும் என்ன 2 உயிர் இருக்கா? ஒரே கேள்வியால் ஒட்டுமொத்தமாக ஆஃப் செய்த விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் உயிரிழந்திருக்கிறார். அவரது இறுதிச் சடங்கு தேமுதிக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடந்தது. அங்கேயே முழு அரசு மரியாதையுடன் உடலடம் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தது. இறுதி ஊர்வலத்தில் மக்கள் வெள்ளம் திரண்டது. இறுதியாக விஜயகாந்தை பார்ப்பதற்கு பலரும் சென்னைக்கு படையெடுத்து வந்தாங்க. கேப்டன் என்று ரசிகர்களால் அழைக்கப்பட்டு வந்த விஜயகாந்த் உடல்நலம் குறைவால் உயிரிழந்திருக்கிறார். 2023ஆம் ஆண்டு முடிய இன்னும் 2 நாட்களே இருக்கும் சூழல்ல இந்த வருடத்தின் மிகப்பெரிய இழப்பாக விஜயகாந்த் உயிரிழந்ததை மக்கள் கருதுறாங்க. அவருக்கு நுரையீரல் அலர்ஜி காரணமாக தான் உயிர் பிரிந்தது மருத்துவமனையில் இருந்திருக்காரு. தீவுத்திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் உடல் அங்கிருந்து கோயம்பேட்டில் இருக்கும் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கொண்டு செல்லப்பட்டது. அங்கு இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டு முழு அரசு மரியாதையுடன் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக விஜயகாந்தின் குடும்பத்தினரும் உட்பட 200 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. அவரது உயிர் பிரிந்தாலும் அவர் செய்த உதவியிலும் அவர் நடித்த படங்களிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். விஜயகாந்த் போல ஒரு ஆக்ஷன் ஹீரோ இனியும் கிடைக்கப் போவதே கிடையாது என்பதை உறுதியாக சொல்லலாம். ஏனெனில் அவர் அளவுக்கு சண்டை காட்சியில் ரிஸ்க் எடுத்து நடிகர்கள் தயங்குவாங்க. பெரும்பாலும் டூப் போடுவதாங்க நடிப்பாங்க. ஆனால் விஜயகாந்த் அப்படி இல்லை. தான் நடிப்பு எவ்வளவு ரியாக்ஷன் சண்டை காட்சியாக இருந்தாலும் அவரை தான் நடிப்பாராம். சேதுபதி IPS உள்ளிட்ட படங்களில் அதற்கு உதாரணமாக சொல்லலாம். இந்த சூழல்ல விஜயகாந்த் எதற்காக டூ போடாம மறுத்தார் என்பது குறித்து திரை விமர்சகர் புளு சட்டை மாறன் தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். அவர் தன்னுடைய பதிவில் நடிகர் விஜயகாந்தின் திரைப்படங்கள் அதிகமாக பேசப்படுவது அவர் சண்டை காட்சிகள் மட்டும்தான். பல திரைப்படங்களுக்கு தனக்கு டூ போட வேண்டாம் என மறுத்திருக்கிறார். சண்டை காட்சிகளில் நடித்துள்ளார். சண்டை காட்சிகள் தனக்கென ஒரு ஸ்டைலையும் உருவாகி இருந்த விஜயகாந்த் அவர்கள் இதற்கு பின்னால் ஒரு முக்கிய சம்பவம் உள்ளது என அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறாங்க. நாளை உனது நாள் திரைப்படத்தின் படைப்பின் போது நடந்த விபத்தில் அவர் டூப் போட்ட ஒரு ஸ்டண்ட் கலைஞரை உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இனி எனக்கான சண்டைகளில் நானே நடித்துக் கொள்கிறேன், டூப் வேண்டாம் என முடிவெடுத்துள்ளாராம். டூப்புக்கு 2 உசுறு இருக்கு, அவருக்கு ஒரே உசுறு தான், அது போராத இருந்தால் என்னோட போகட்டும், நான் ரிசர்ட்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். இதற்காக பிரத்யேக சண்டை பயிற்சிகளை அவர் எடுத்துள்ளார். தனது பெரும்பாலான படங்களில் டூப் போடாமல் நடித்தால் பல முறை இவருக்கு தோள்பட்ட இறக்கம் ஏற்பட்டுள்ளது. எனவே முகநூலில் இருந்து இருவருமே பதிவை பகிர்ந்திருக்காங்க. மேலும் பெரிய மருது படத்தில் பொன்னம்பலத்தின் விஜயகாந்த் மோதும்போது அதில் சண்டை காட்சி தற்போது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் விஜயகாந்துக்கு அஞ்சல் செலுத்திய பொன்னம்பலம் வரவில்லை. தனக்கு பல வாய்ப்புகள் அளித்த கேப்டன் மறைவு செய்தி கேட்டு பொன்னம்பலம் மிகவும் அழுததாக செய்தி என்று கூறி அந்த சண்டை காட்சி வீடியோவை பகிர்ந்திருக்கிறாரு. இந்த நிலையில விஜயகாந்த் அவர்கள் கடைசியாக மனைவியிடம் கூறிய ஆசை வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.